லக்கி, ம், என்ன அதுக்குள்ள தூங்கிட்டியா? நான் இன்னும் தூங்கல ஜுன்னு. சும்மா அப்பா இதயத்து மேல தலை வச்சு படுத்துட்டு இருக்கேன். அப்படின்னா நானும் அப்பா மேல தலை வச்சு படுத்துக்கிறேன். இப்படி அப்பாவோட இதயத்து மேல தலை வச்சுக்கிட்டு படுத்துக்கிட்டா ரொம்ப நல்லா இருக்குல்ல ஜுன்னு? நல்லா இருக்கிறது மட்டும் இல்ல, மலை போல தைரியமா இருக்கும் தெரியுமா? உண்மைதான் ஜுன்னு. அம்மா பாசத்தை கொடுத்தா அப்பா தைரியத்தை கொடுப்பாங்கன்னு ஸ்கூல்ல மிஸ் சொன்னாங்கல்ல. ஆமா, அம்மா மனுஷங்க மேல பாசம் வைக்கிறத கத்து கொடுப்பாங்க. அப்பா கஷ்டத்தை எப்படி தைரியமா ஃபேஸ் பண்ணணும்னு கத்து கொடுப்பாருன்னு மிஸ் சொன்னாங்க. அப்பா, உங்களை ஒன்னு கேட்கணும், கேட்கவா? என்னம்மா? என் அம்மா யாரு? ஜுன்னு, என்னம்மா, என்ன தேடிட்டு இருந்தீங்களா? நானும் அப்பா லக்கிலாம் இங்கதான் இருக்கோம். அப்பாவும் நாங்களும் பேசிட்டு இருக்கோம்மா. ஜுன்னு, டைம் ஆயிடுச்சு, தூங்கலாம் வா. நான் இங்கேயே படுத்துக்கிறேம்மா. நீங்களும் இங்கேயே படுங்க. நீங்க, நானு, லக்கி, அப்பா எல்லாரும் ஒன்னா இங்கேயே படுக்கலாம். இவன் இங்க இருக்கிறது மட்டும் இல்லாம இவங்க அம்மாவையும் கூப்பிடுறான். எல்லாருக்கும் இந்த பெட் பத்தாது. அவங்க ரூம்ல அவங்க படுத்துக்கிட்டோம். எனக்கும் அப்படி படுத்துக்கிட்டா சரியா தூக்கம் வராதுங்க. பரவாயில்லம்மா, அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஆஹா, அப்படியெல்லாம் வற்புறுத்த கூடாது லக்கி. அவங்க விருப்பத்துக்கு விட்டுறணும். அப்படி சொல்லாதீங்க. நானும் அம்மாவும் உங்க கூட தூங்குறது தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். விட்ரு ஜுன்னு, நம்மளோட விருப்பம் அடுத்தவங்களுக்கு கஷ்டமாக்க கூடாது. கஷ்டம் எதுவும் இல்லம்மா, எல்லாரும் ஒரே இடத்துல ஜாலியா படுத்துக்கலாம். லக்கி, யார் யார் எங்க இருக்கணுமோ அவங்க அங்க இருந்தாதான் ஹாப்பி. ஏய், கையில என்னடா மறைச்சு வச்சிருக்க? ஒன்றும் இல்லை மாம். கையில என்ன இருக்குன்னு காமி. பின்னாடி என்னடா மறைச்சிருக்க? எதுவும் இல்லைன்னு சொல்றேன்ல மாம். நீ காமிடா. கை முன்னாடி காட்டுறா. மாம், இது எக்ஸசைஸ் மாம். இப்படி பண்ணா கை வலி போயிடும், நல்லா ரிலீஃபா இருக்கும்னு என்னோட பிசியோதெரபிஸ்ட் சொன்னாரு. விவேக் என்ன எதுவும் இருக்குன்னு இல்ல காட்டு. மாம், எதுவும் இல்ல. ஏய் விவேக், காட்ட சொல்றேன்ல. எதுவும் இல்ல மாம். நான் தான் சொல்றேன்ல மாம். விவேக் என்ன எதுவும் இருக்குன்னு இல்ல காட்டு. மாம், எதுவும் இல்ல. ஏய் விவேக், காட்ட சொல்றேன்ல. எதுவும் இல்ல மாம். நான் தான் சொல்றேன்ல மாம். என்னடா மறைச்சு ஒண்ணும் இல்ல வச்சிருக்க? மாம், முதல்ல இது ஜஸ்ட் காமி. எக்ஸசைஸ் தான். சொல்றத கேளு. மாம் மாம், இங்க பாரு, என் கையில எதுவும் இல்ல மரியாதையா மாம். காட்டு. ஏன் மேலே உனக்கு டவுட்டா மாம்? என்னையே சந்தேகப்படுறியா? பாரு, என் கையில என்ன இருக்கு பாரு. இவன் என்ன மல்லிகைப்பூ ஏன் மேல தூக்கி போட்டுட்டு போறான்? இப்ப என்ன பண்றது? லக்ஷ்மி கிட்ட கொடுத்தா இதை ஜானு கிட்ட கொடுத்துடுவா. இந்த மித்ரா என்ன லக்ஷ்மி கிட்ட மல்லிப்பூ கொடுக்கறான்?
ஆஹா. என்ன எதுக்கு பூ கொடுத்துருக்கீங்க? இதுக்காக தானா பசங்கள மேல படுக்க வச்சுட்டு கீழே வந்திருக்கீங்க? அதெல்லாம் ஒன்றும் இல்லை. விவேக் என் மேல தூக்கி போட்டான். அதை என்ன பண்றதுன்னு தெரியாம உன் மேல தூக்கி போட்டேன். அப்படின்னா பாசத்தால தூக்கி போடலையா? சிச்சி, பாசமுள்ள மண்ணாங்கட்டியும் இல்லை. என்ன இந்த பக்கம் வந்திருக்கீங்க? ஆ, ஆ, அத கொடு. எது? இதுக்கு முன்னாடி நான் உனக்கு கொடுத்தது. ஓ, மல்லிப்பூவா? ம், அதான் கொடு. கொடுக்க மாட்டேன். அது உன் பூ கிடையாது. நீங்க எனக்கு கொடுத்ததால அது என்னோடது. அது என் தம்பி உன் தங்கச்சிக்கு கொண்டு வந்த பூ. அதெல்லாம் எனக்கு தெரியாது. உங்க கையால கொடுத்தது நான் என் தலையில வச்சுக்கிட்டேன். ஆ? அது எப்படி நீ வச்சுக்குவ? நீங்க பூ கொடுத்தது நான் வச்சுக்கிறதுக்காக தானே. இங்க பாருங்க, நீங்க கட்டின தாலியா இருந்தாலும் பூவா இருந்தாலும் எதுவா இருந்தாலும் சரி, திருப்பி எல்லாம் கொடுக்க முடியாது. நீங்க எனக்கு சொந்தம். நீங்க கொடுத்தது கூட எனக்கு சொந்தம்தான். பசங்க மேல தூங்கிட்டாங்க. நம்ம கீழே படுத்து தூங்கலாமா? உனக்கு அந்த அளவுக்குலாம் சீன் இல்லை. லக்கி, லக்கி என்ன இன்னும் தூங்கிட்டு இருக்கா? லக்கி எந்திரி, ஸ்கூலுக்கு டைம் ஆகுது. எந்திரி லக்கி. அம்மா, அம்மா. என்னடா ஆச்சு? லக்கிக்கு லக்கி, ஏய் லக்கி, லக்கி என்ன ஆச்சு? லக்கி, லக்கி கண்ணை தர. லக்கி, லக்கி. ஐயோ, உடம்பு என்ன இவ்ளோ சூடா இருக்கு? லக்கி, சடனா ஃபீவர் இப்படி வந்துச்சு. நைட் நல்லா தானே இருந்தா. லக்கி, லக்கி இங்க பாருமா. ஜானு, நீ போய் தண்ணியும் கிளாத்தும் எடுத்துட்டு வா. சரிங்கக்கா. நீ பிளான் பண்ணாமலேயே லக்கி உனக்கு ஒரு சான்ஸ் கொடுத்துருக்கா மனிஷா. ஆமா ஆண்டி, இந்த வாய்ப்பை நம்ம பயன்படுத்திக்கணும். நேத்து நல்லா இருந்த பொண்ணுக்கு இன்னைக்கு ஏன் ஜுரம் வந்ததுன்னு தெரியல. நேத்தும் லக்கிக்கு உடம்பு சரியில்லை, ரொம்ப டென்ஷனா இருந்தா.